ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் ஜெல்லு தான். ஃப்ளவர் ஜெல் மட்டும் இல்லை, 2 வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே உங்களுக்கு 2 மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மகிட்ட ஒரு கஸ்டமர், பியூட்டி பார்லர் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு இந்த பொருள் வேணும், அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருந்தேன். இந்த பொருள் ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி இந்த வீடியோ உங்களுக்காக மறுக்க போடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் மறுக்க எடுத்து போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கு என்னென்ன தேவை, நான் வந்து இன்றைக்கி செஞ்சது வந்து கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 100 ml என்னவோ அதுக்கான மெஷர்மெண்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் உங்களுக்கு வாயில் சொல்லிடுவேன், இன்றைக்கி எனக்கு சொல்ல முடியல, நீங்கள் இதில் இருக்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் ஜெல்லுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும்ல, எப்போவுமே ஃபஸ்ட்டு வேலை நம்ம அதை தான் செய்யணும். இன்றைக்கி வந்து எனக்கு அதிக அளவுலேயே பூ கிடச்சிருந்தது. சங்குப்பூ, செம்பருத்தி, ஆவாரம்பூ, பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கிட்ட கஸ்டமர் கேட்டனால அவங்களுக்காக இன்றைக்கி போய் பூ மார்க்கெட்டில் போய் பன்னீர் ரோஸ் போய் வாங்கிட்டு வந்து ஒரு 5-6 கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறையாவே பன்னீர் ரோஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆவாரம்பூ எனக்கு கிடச்சிருக்கு, இன்றைக்கி 4 பூவுமே எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே ஆவாரம்பூ தனியாக போட்டு அதையும் ஒரு எக்ஸ்ட்ராட்டாக எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன், அது தனியாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பூமர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 5 கிராம் கார்பூமர் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளிசரின் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிசரின் ஒரு 15 ml ஊற்றிருப்பேன். நான் எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் பிரகாரம் நீங்கள் கரெக்டான மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. சரி, இந்த வீடியோ நம்ம செய்யும் போதும் நான் போட்டால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் மறுபடியும் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிசரின், கார்பூமர் ரெண்டெலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா இந்த கார்பூமர்லாம் அந்த தண்ணியோட அப்படியே அப்சர்வ் ஆகி நல்லா கலங்கி நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நான் ஆவாரம்பூ ஜெல் எடுத்து வச்சுருந்தேன்ல எக்ஸ்ட்ராக்ட், அதையும் கலக்கி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஆவாரம்பூவில் மட்டும் நியாசினமைன் போட்டு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக நியாசினமைன் போட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால அதில் மட்டும் நியாசினமைன் போட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இதுலேயும் கிளிசரின் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரிசர்வேட்டிவ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் அதிக அளவு இன்றைக்கி செய்கிறனால எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 100 கிராம் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதிக அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாமே செய்யுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில், ஜொஜோபா ஆயில், இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குற பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை எத்தனால் அமைடு, TEA நம்ம சொல்லுவோம்ல, இந்த லிக்விடு நம்ம ஊற்றும் போது தான் நம்மளுடைய தண்ணியாட்டு இருக்கிற நம்மளுடைய ஜெல் வந்து நல்லா ஜெல் பதத்துக்கு வரும். எடுத்த உடனே நீங்கள் அதிக அளவில் ஊற்றிடாதீங்க. ட்ராப்பாக ஊற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ராப்பாக ஊற்றி நம்ம ஜெல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஒரு பியூட்டி பார்லர் கஸ்டமருக்காக இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவை திருப்பி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மறுக்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டிருக்கிற வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் ஆகும், கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஊற்றி கலக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு. உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிளெண்டர் போட்டு நீங்கள் நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் இந்த என்ன சொல்கிறது, சைனிங் வராமல் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் பிளெண்டர் போட்டு கலக்கும்போது நல்லா சைனிங்காக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ப்ரொப்ளின் லைக்கோல் அப்படின்னு ஒரு லிக்விடு, கிளிசரின் மாதிரி தான் இதுவும், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக நல்லா சைனிங்காக நல்ல ஈரப்பதமாக தக்க வச்சுக்குது. அதுக்காக நான் அந்த லிக்விட் ஊற்றிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் எந்த விதமான எரிச்சலோ எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், நம்ம பிளெண்டர் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெல் பாருங்கள் எப்படி ஷைனிங்காக நல்லா சூப்பராக கலங்கிருச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் பிளெண்டர் போட சொல்கிறேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிலேயே நம்ம பீட்டர் இருக்குல்ல, பீட்டர் இருக்கும் நம்மகிட்ட, எல்லா வீட்லேயும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இது போட்டு கலக்கிக்கிங்க. பீட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேட்சலாக வச்சு கலக்கிக்கிங்க. ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோன்னே எல்லா பொருளும் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் க்ரீம் ஒரு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஆவாரம் பூ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் அதே மெத்தடில் ஜொஜோபா ஆயில், விட்டமின் இ ஆயில், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே ஊற்றி நம்ம அதுவும் கலக்கிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 3 ட்ராப்லேருந்து ஒரு 5 ட்ராப் வரைக்கும் ஊற்றினா மட்டும் நீங்கள் போதும். நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ டிஇஏ ஊற்றிக்கிறேன். ட்ராப்பாக ஊற்றிட்டு கைப்பட்டு செல்லு கீழே விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதில் மட்டும் நான் நியாசினமைன் போட்டு ஆட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் க்ரீம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இந்த க்ரீம் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்கலாம், ஆனால் உங்களால் செய்ய முடியாதவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த க்ரீம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே கஸ்டமைஸாக நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட ஆலோவேரா ஜெல், ஃப்ளவர் ஜெல், மருகு ரிமூவல் ஜெல், அதுக்கப்புறம் ஷாம்பு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஜெல்லையும் நம்ம லைட்டாக பிளெண்டர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நம்மளுடைய 2 ஃப்ளவர் ஜெல் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஆவாரம்பூ ஜெல் மட்டும் தனியாக செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஃப்ளவர் போட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். கண்டிப்பாக அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.